இப்போ ஜோதிமணி வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. செல்வ பிறந்தையை வந்து இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? அவங்க என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் அந்த மாதிரி எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. எழுதுனதை நான் பார்த்தேன். எதுக்காக என்ன ட்ரிகருக்காக அவங்க எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ அந்த ஸ்ட்ரென்த்தும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க அங்கே அவங்க மாவட்டத்திலையோ அவங்க தொகுதியிலையோ நடந்த சம்பவத்தை வச்சு அவங்க இப்படி போட்டிருக்காங்களா இல்லை பொதுமுறையாக போட்டாங்களா எனக்கு தெரியல. அந்த விளக்கம் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு வேல்யூ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இளைஞர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் சைடில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே டிவிகே சைடில் தாவிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி, ஜென்ரலாகவே உலகமெங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது வாடிக்கையாக இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உலகமெங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறதில்லை. நாங்கள் போனால் அவங்க அதே அரசியல் தானே நடக்குது, எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் புதுசாக முதல் முறையாக வர இளைஞர்கள் புதிதாக தொடங்குகிற அரசியல் கட்சிக்கு போகிறது நார்மல். இது ஒன்றும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்காக போகிறது ஒன்றும் ஒரு புதிய ஃபினாமினன்லாம் கிடையாது. உலகமெங்கும் இதுதான். எல்லா எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கொஞ்சம் அவங்களுடைய நடை உடை பாவனையை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. டிஎம்கே கூட இளைஞர்கள் போய் சேர்றதில்லை, பிஜேபிக்கு போகிறதில்ல, ஏடிஎம்கேக்கு போகிறதில்ல. எந்த பார்ட்டிக்குமே இளைஞர்கள் புதிதாக வருவோம் போவதில்லை. நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர், புதுசாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவங்க புதிதாக துவக்கப்பட்டுக்கிற கட்சிக்கு மேலே கொஞ்சம் ஆர்வமாக போகிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றம் தலைமை தாங்குது. அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்போ ஆட்சியில் பங்கு கேட்பீங்க? இந்த நெகோசியேஷன்ஸ், இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து பிரஸ் மூலமாக பண்ண முடியாது. எல்லா கட்சிக்குமே தேர்தலில் நின்னாக்கா ஆட்சிக்கு வரணும்னு தான் ஆசை. அதுக்கு தானே தேர்தல் நிற்கிறோம். இல்லாட்டி வெறும் நாங்கள் பொது சேவை செஞ்சுட்டு போடுவோம்ல. தேர்தல் நின்னா எங்களோட பிரதிநிதிகள் ஜெயிக்கணும். எங்கள் பிரதிநிதிகள் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்தில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்குது எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையோ அதோடைய ஃபைனாலிட்டியோ ஒரு ப்ரெஸ் மூலமாக பண்ண முடியாது. நீங்கள் எலெக்ஷன் சூழல் என்ன, அதுக்கப்புறம் எப்படி அமைதுன்றது பார்த்து தான் முடிவு. இப்போ திமுக வந்து பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் வளரக்கூடாதுங்கிறதுலையும் குறியாக இருக்கிற மாதிரி தகவல் வருது. அப்படிலாம் இல்லை. எங்களுடைய வளர்ச்சி இல்லாத காரணத்தில் வேற யாரையும் ப்ளேம் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் எங்களை தான் ப்ளேம் பண்ணுவோம். நாங்கள் வளரணும்னா நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லணும். எங்களுடைய கட்டுமான வசதியை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். நாள்தோறும் நாங்கள் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் நாம் வந்து வளரணும்னாங்க நடைமுறை பிரச்சனைகளை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை பிரச்சனை அழுத்தமாக பேச வேண்டும். அதில் கொஞ்சம் நாங்கள் தவறி விட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஜென்சி தலைமுறை எப்படி இருக்குங்க? தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்திய அளவில் எப்படி இருக்குது? உலகமெங்குமே ஜென்சிக்கு வந்து வாடிக்கையான அரசியல் மீது நம்பிக்கை கிடையாது. நீங்கள் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நேபாளில் ஆச்சு, ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் ஆச்சு. ஜென்ரலாகவே ஜென்சிக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பாலிட்டிக்ஸ் பிடிக்காது. புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அது பின்னாடி அது ஒரு போகிறதுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஜென்சியில் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் அடுத்த மாதம் தேர்தல் நடக்க போகுது. இந்த ஜென்சி ஒன்றும் ஆட்சிக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. இப்போ கூட இந்த கலிதா ஜியா இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன் 17 வருஷம் கழிச்சு தாரிக் ரஹ்மான் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அவர் தான் அந்த கட்சி தலைவராக. அதனால் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயக ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாங்க. ஜென்சி வந்து அவங்களுடைய கோவத்தை கொஞ்சம் வெறுப்பு அப்பப்போ காமிக்கிறாங்களே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எங்கேயுமே மாறுறதுக்கு இங்கேயும் சிரமம் தான். கஞ்சா புழக்க வழக்கம் எப்படி சொல்கிறீங்க? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். போலீஸ் தன் பலத்தை காமிக்க வேண்டிய நேரம், ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் காமிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, பெட்ரோலிங் நிறையா பண்ணணும். எல்லா இடத்துலையும் விசிபிளாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போலீஸ்காரங்க இருக்கணும். விசிபிளாக பெட்ரோல் பண்ணணும். ஒரு ரேண்டம் செக்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். வண்டியை நிறுத்தி கேட்கணும், விசாரிக்கணும், எங்கேருந்து வரீங்க, உங்கள் லைசன்ஸை காமிங்க அப்படின்னு செக் பண்ணணும். எல்லா ஸ்டேஷன்லையும் குண்டாஸ் ரவுடிஸ் லிஸ்ட் எடுத்து வாரம் 3 தடவை வந்து கைது பண்ணணும். இது பண்ணாதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களுக்கு திருப்பி ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் நிறைய இன்சிடென்ட் வருது. கூலிப்படை கொலை மட்டும் இல்லை, இந்த கஞ்சா போதையில் வந்து ஒருத்தரப்ப அடித்து அதை ரீல்ஸாக போடுற பழக்கம், இந்த மாதிரி நிறையா ஒரு டீஜெனரேட் கல்ச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு.
அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையான போலீசிங் தேவை, விசிபிள் போலீசிங் தேவை. அதாவது ரோந்து பணி நிறைய செய்யணும், ரேண்டமாக செக் பண்ணணும், வண்டியை நிறுத்தி சோதனை பண்ணணும். ரேண்டமாக 10 வண்டி வந்துச்சுன்னா 2 வண்டியை நிறுத்தி சோதனை பண்ணணும். ஹெல்மெட் இல்லாதவங்களை கூப்பிட்டு லைசன்ஸ் எங்கன்னு கேட்கணும். ஸ்டேஷனில் கூண்டாஸ் லிஸ்ட்டு, ரவுடிஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 3 தடவை வந்து கையெழுத்து போடுங்க சொல்லணும். ஒரு கொஞ்சம் ஒரு கடுமையான கட்டுப்பாடோடு ஆனால் நியாயமாக காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வர்ற தேர்தலுங்க திமுக அதிகமான தொகுதிகள் கேட்கற காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்கும். எல்லா கட்சியுமே நிறைய பிரதிநிதிகளை தேர்தலில் போட்டியிட வேணும் தான் விரும்புவாங்க. ஆனால் இருக்கிறது 234 தானே, இதுக்குள்ள எல்லாரும் ஃபிட் ஆகி தான் ஆகணும். ஒரு தேர்தலையும் எல்லா கட்சியும் ஆசாபாசங்களை வெளிப்படுத்துவோம். ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று பேசும்பொழுது இருக்கிற 234 தான் நாங்கள் ஃபிட் ஆகும், அது ஃபிட் ஆகிடும், ஒன்று ஃபிட் ஆகாமல் போகாது. இதே மாதிரி தான் பார்லிமெண்ட்லையும் கேட்டீங்க, அதிக சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டீங்க. கேட்டோம், பேசணும், தீர்வு கண்டோம், நின்றோம், வென்றோம். இல்லை அதே தான் அதுவும். தமிழ்நாட்டு எஸ்ஐஆர் உங்களுக்கு திருப்தியா? இல்லை, இன்னும் முழுமையாக திருப்தின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து 1 கோடி ஓட்டருக்கு மேலே எடுத்திருக்காங்க. 4 கேட்டகரி ஓட்டர் எடுக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஏன்னாக்கா வந்து அவங்க வந்து அந்த வீட்டில் இல்லை, ஆப்சென்ட், இல்லைனாக்கா எஸ்னாக்கா ஷிஃப்டட், டினா டெத்து, இல்லைனா டூப்ளிகேட். இதை தவிர நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம். அட்ரஸே இல்லாமல் 62 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது. அதனால் இப்போ இந்த முகாம் நடத்துகிறாங்க, இந்த முகாமில் என்ன கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும். ஆனால் இதை வந்து இப்போ பண்ணியிருக்க தேவையில்லை. இது வந்து நான் வந்து நீங்கள் திருத்தம் பண்ணாதீங்க நான் சொல்ல, திருத்தம் பண்ணுங்க. ஆனால் மே மாதம் 2026 தேர்தல் நடக்க போகுதுன்றது தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சா இது ஒரு ஜனவரி மாதம் 2025 ஆரம்பிச்சிருக்கலாமே, ஒரு 18 மாதம் டைம் கொடுத்துக்கலாமே. ஏன் ஒரே மாதத்துக்குள்ளே இவ்வளோ கிராம்ப் பண்ணி ஏற்கனவே வேலை பலுவில் இருக்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு டபுள் வேலை கொடுத்து அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து இது அவசரமாக பண்ணும். இது ஒரு 18 மாதம் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருக்கும். இது அவசரமாக பண்ணதுனால சில பிழைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ இந்த 3-4 வாரம் இந்த கேம்ப் நடத்துகிறாங்க. இந்த கேம்பில் என்னென்ன திருத்தம் வருதுன்னு பார்த்து தான் ஒரு தீர்வு காண முடியும். ஆனால் இந்த அட்ரஸ் இல்லை இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியும். அரசாங்கம் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் குறை நிறைகள் இருக்க தான் செய்யும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் குறை நிறைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து நெகோசியேஷன் மூலமாக தான் தீர்வு காண முடியும். அப்படி நீங்களே பார்த்துருக்கீங்க, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கீங்க, யூனியன் ஒன்று சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, உட்காந்து பேச்சு தான் தீர்வு காண்றாங்க. அதே மாதிரி தான் இந்த செக்டார் என்ன சொல்கிறாங்கன்றது கவர்மெண்ட் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டுடைய லிமிடேஷன்ஸ் என்ன, நிதி பற்றாக்குறை என்ன, அவங்களால என்ன கொடுக்க முடியும்னு பார்த்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பாங்க. அரசாங்கம் பேசாமல் இல்லையே, அரசாங்கம் பேசுகிறாங்க, முயற்சி செய்கிறாங்க, முயற்சி செஞ்சு ஒரு தீர்வு காணுவாங்கன்ற நம்ம தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது தான் கேட்குறாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் இப்போ கேட்டுக்கிறாங்க. இல்லை போராட்டத்தில் போராடிட்டு இருக்கிற எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. அதை செய்யறதுக்கு என்ன? அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கை எழுதும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அம்பிஷியஸாக சில விஷயங்களை எழுதிடுறாங்க. ஆனால் அரசாங்கத்தில் போய் உட்கார்றதுக்கு அப்புறம் தான் அந்த நடைமுறை சிக்கல்லாம் செட்டெல்லாம் வந்துடும். அந்த நடைமுறை சிக்கல்லாம் வரும்பொழுது இதை செய்ய முடியாதுன்றதுனால ஒரு சிக்கல் வருது. ஆனால் தேர்தல் அறிக்கையில் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் சில இருக்கும், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சில தாக்கங்கள் இருக்கலாம். அது பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கும்.